நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்க பர்சனா இருக்கீங்க. ஒரு விஷயத்த பண்ணாம தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஒரு ஊர்ல லியோன்னு ஒரு பெர்சன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு பெயிண்டர். அவன் வந்து டெய்லியுமே பெயிண்ட் பண்றத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பான். எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் நோண்டுறது, சோஷியல் மீடியா பாக்குறது, அவன் பிளேஸ கிளீன் பண்றது, பிரஷஸ் அடுக்கி வைக்கிறது, இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு ஈவினிங் வந்து அவனோட மென்டர் வராரு. மென்டர் வந்து பார்த்துட்டு கேக்குறாரு, நீ ஏன் பெயிண்ட் பண்ண மாட்ற அப்படின்னு கேக்குறப்போ அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு மாஸ்டர் பீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரோட மென்டர் என்ன பண்றாருன்னா, அவரோட முடிக்காத அந்த ஆர்ட்டை காமிக்கிறாரு. அவரு வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம ஒரு பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணதை காமிக்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, எதுவுமே வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாஸ்டர் பீஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணும்போது நம்மளோட டைம் எல்லாம் வேஸ்டா போயிடுமே தவிர நம்மளால ஒண்ணுமே புதுசா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நெக்ஸ்ட் டே வந்து வரைய ஆரம்பிக்கிறான். அவன் வரைய ஆரம்பிச்சோடனே அவன் நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து வந்தது. ஸோ அந்த வீடியோல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நினைச்சிட்டே இல்லாம நம்ம வந்து இந்த ஆக்ஷன்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு வர ரிசல்ட் வந்து 100% குட்டா இருக்கும்னு நம்மளால ஃபர்ஸ்ட் டைமே சொல்ல முடியாது. பட் டைம் ஆக ஆக பெட்டர் ஆகலாம், இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ ஃப்ரம் திஸ் வீடியோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, progress comes from action, not waiting. The perfect moment never arrives. Start it even if it feels imperfect now.